சிஸ்டர் அருந்ததி. Praise the Lord. Praise the Lord, sister. வாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை எல்லாருடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். 200 நாடுகள் நிற்கிறாள் கேட்பதற்கு கத்தர் கொடுத்த வார்த்தையை. God bless you, sister. உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சங்கமம் நித்திய வெளிச்சம் வானொலிக்கு கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அளித்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன். அத்தோடு கூட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இதோடு இணைந்து இருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் கத்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வார்த்தையை கேட்கும் முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்வோம். கத்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். கத்தரை மட்டுமா எங்களை பாதுகாத்து அவருடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாட்களிலே தேவனுக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவான். சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். அப்பா, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவரே இந்த வானத்தின் கீழும் பூமியிலும் உம்முடைய நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இன்று இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீர் ஆண்டவரை இடைபடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதி கன மகிமை யாவற்றை உமக்கே செலுத்தி எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பெற போகிற சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாட்களிலே நாங்கள் தேசங்களையும் கண்டங்களையும் நாங்கள் பார்க்கும்போது கேட்கிற செய்திகளை வைத்து நாங்கள் சொல்லக்கூடும். கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையின் காலத்திலே, அவருடைய இரக்கத்தின் காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. இந்த தேசங்கள் சேமத்தை இழந்து காணப்படுவதை பார்க்கும் போது, செய்திகளை கேட்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கண்டங்களுக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்று ஆராய்ந்து பார்ப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறுகிறது, நாங்கள் யாவரும் அறிந்தபடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு
சேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய சபைகளுக்கு, நம்முடைய தேசங்களுக்கு சேமம் வேண்டுமானால் என்னவாம்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்படியாக, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது பாவங்களை மன்னிக்கிற அவர் மன்னித்து எங்கள் குடும்பங்களுக்கு, சபைகளுக்கு, எங்கள் பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று அவர் அழகாக வாக்களித்திருக்கிறார். அன்று சாலோமன் ராஜா கட்டிய அந்த ஆலயத்திலே அவர்கள் கூடியிருக்கிற வேளையிலே இந்த வாக்கை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தமானது எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ராஜாக்களுடைய புத்தகத்திலே நாங்கள் பார்க்கும் போது அங்கே யோசியா ராஜாவுடைய சரித்திரத்தை பார்ப்போமானால், யூதாவின் ராஜாவாகிய யோசியா ராஜா ஒரு முறை அங்கே நியாயப்பிரமாண புத்தகங்களை வாசிக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த வேளையிலே அந்த தேசத்தின் மேல் வருகிற சாபங்களையும் அழிவுகளையும் அறிந்த போது, அது கோபாக்கினை வரும் என்று அறிந்த போது, அங்கே அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய விசாரணைக்காரரை அனுப்பி ஒரு உள்தாள் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியிடம் அங்கே விசாரிக்கும்படியாக அனுப்பினார். அவர் அனுப்பிய போது அந்த ஆட்களிடம் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், நான் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்ட போது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ சமாதானத்தோடு உன் கல்லறைகளில் சேர்வா என்று அங்கே தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், யோசியா அவன் ஒரு ராஜா. அது மட்டுமல்ல, தேவன் அந்த தீர்க்கதரிசி கூடாக அந்த ராஜா தாழ்த்திய போது பதில் அளித்ததை பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வார்த்தை கூறுகிறது. அதே போலதான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெகோபெயாம் கர்த்தருக்கு விரோதமாக நடந்த போது நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று சொன்ன போது, இதன் நிமித்தம் எதிராளி படையினர் எதிரிகள் வந்து யுத்தம் மூண்ட போது அந்த செய்தியை கேட்ட போது தீர்க்கதரிசி செமாயா அங்கே எச்சரிக்கும் போது அவன் அங்கே 2 நாளாகவும் 12 பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். அங்கே விரோதமாய் நடந்த ராஜா அந்த இஸ்ரவேல் தீர்க்கதரிசி பேசிய போது அந்த இஸ்ரவேல் ராஜா தங்களை தாழ்த்துகிறான். அவர்கள் தங்களை தாழ்த்தியதை கர்த்தர் கண்டபோது, ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று அங்கே கூறுகிறார். அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தையும் கட்டளையிடுவேன் என்றார். பாருங்கள், எவ்வளவு கிருபை உள்ள தேவன். தம்மை தாழ்த்துற ஜனங்களுக்கு அங்கே யாக்கோபிலே 4:6 சொல்லப்பட்டபடி தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்க்கோ கிருபை அளிக்கிறார் என்று அங்கே வார்த்தையின்படி அந்த ராஜாக்கள் அந்த கிருபையை பெற்று வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு எதிர்த்து நின்றவர்கள், பொல்லாத வழிகளிலே நடந்தவர்கள், பெருமை உள்ளவர்களுக்கு என்ன நடந்தது என்று நாங்கள் சற்று சிந்திப்போம். 2 நாளாகவும் 33:23 ராஜாவாகிய மனேசே என் மகன் ஆமோனை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். 28 கூறுகிறது, அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பதை பார்க்கலாம். அதன் முடிவு துன்பமும் அழிவும். அன்பானவர்களே, பெருமை என்பது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம்.
கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை முற்றாக வெறுக்கிறார். பாருங்கள், இந்த ராஜாவின் சரித்திர புத்தகத்தை நமக்கு திருஷ்டாந்தமாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் உள்ள நமக்கோ இவ்வளவு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று கொரிந்தியரிலே பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை பார்க்கும் போது விரோதமாய் எழும்பிய அவன் கர்த்தருடைய நியாய பிரமாணங்கள் படி நடக்காதவன், கீழ்ப்படியாமல் போனவன், வார்த்தைக்கு எதிர்த்து நின்றபடியால் அங்கே அவனுடைய முடிவு அழிவும் துன்பமும் தான். ஆனால் தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்திலே இப்படி பேசுகிறார். 138 சங்கீதம் 6 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை உள்ளவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். அவருடைய சங்கீதம் எல்லாம் அதிகமாக கர்த்தரை துதித்து உயர்த்தி அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர் பேசுகிறதை பார்க்கலாம். அதே போல் நீதிமொழிகள் 18:33 அங்கே சாலமோன் ராஜா எழுதுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, தாழ்மை உள்ளவர்கள் தான் மேன்மை அடைவார்கள். ஆகவே இந்த மேன்மையை பெற வேண்டுமானால் நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் அதிகாரம் 2:8 அங்கு கூறப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இயேசுவை போல இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற சகோதர சகோதரிகளே, தேவ ஜனங்களே, நாமும் நம்மை தாழ்த்தும் போது நமக்கு மேன்மை உண்டாவது மிகவும் நிச்சயம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக 2வது காரியமாக அவர் அங்கே கூறுகிறார், என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பார்க்கிறோம், தாவீது ராஜாவுடைய சரித்திரத்தை, வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்போமானால், அவர் பத்சேபாள் என்ற ஒரு பெண்ணிடம் பாவத்துக்கு உட்பட்ட பின்பு அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவன் பாவத்தை உணர்த்திய பின்பு அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன் பொல்லாத வழியை விட்டு திரும்புகிறதை பார்க்கிறோம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி அங்கே பிதாவின் முகத்தை தேடி அவர் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். அங்கே சங்கீதம் 4:6 பார்க்கிறோம், கர்த்தாவே உம்முடைய முகத்தால் ஒளியை எங்கள் மேல், உடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று வேண்டுதல் செய்கிறார். அங்க சங்கீதத்திலே மறுபடியும் அவர் சொல்கிறார், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். விதமாய் ஒவ்வொரு சங்கீதங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தாவீது ராஜா தனக்கு வந்த ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகளும் அவர் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய முகத்தை தேடி அங்க பொல்லாத வழிகளை விட்டு அவர் அங்கு விலகுறதை பார்க்கிறோம். சங்கீதம் 102 2ஆம் வசனத்திலே அவர் கூறுகிறார், என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் என்று அரங்கே ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் அங்கே ஒவ்வொரு நேரத்திலும் அவர் ஜெபிப்பதை பார்க்கிறோம். விதமாய் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை நாங்கள் தேடுவோமே, ஆனால் நாங்களும் இவ்விதமாக தாவீது ராஜாவை போல் அங்கே நாங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அவருக்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எங்களுக்கு மரணத்தை ருசி பார்த்து எழுந்த இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிறார் என்று ஏசாயாவிலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அது மட்டுமல்ல, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார். கர்த்தராகிய தேவன் எங்கள் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். எங்களுடைய முகத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். ஏன்? அவர் மரணத்தை வென்று தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுகிற கர்த்தரே இதை சொன்னார். அவர் நீக்கி விடுங்கள் என்று கர்த்தரே இதை சொன்னார். எங்களுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைக்கும்படியாகத்தான்
அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நமக்காக அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்று பார்க்கிறோம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள் எங்களுக்கு வர வேண்டுமே ஆனால், அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பவே வேண்டுமே ஆனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை நாங்கள் உன்னிப்பாக ஆராய்ந்து படிக்க வேண்டியது மிகவும் நிச்சயமான ஒரு காரியம். அங்கே சங்கீதம் 91 சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார் மறுபடியும், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அதாவது அவருடைய நாமத்திலே நாங்கள் விசுவாசம் வைத்து தேவனை தன் பிலமாக அவன் கொண்டிருந்தபடியால், தன் புயமாக கொண்டிருந்தபடியால் அங்கே அவர் 91 சங்கீதத்தில் சொல்றார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லுகிறார். நாங்கள் ஒரு சரித்திரத்திலே சகரியாவின் புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அதாவது சகரியாவுக்கு தேவன் தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்து அங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற வேளையிலே அவர் 1 அதிகாரம் 4 அங்கே கூறுகிறார் இஸ்ரவேல் சந்ததியை பார்த்து, உங்கள் பிதாக்களை போல் இராதாயுங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூப்பிட்டார்கள். அதாவது தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல் நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாயிராமல் நாங்கள் எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அங்கே தேவன் எங்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக, அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, அவர் எங்களுடைய தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் சேமம் கொடுக்கிற தகப்பனாக அவர் வெளிப்படுவார். யோவான் 3:19 விதமாய் கூறுகிறது, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் உலகத்தை எடுத்து கொண்டால் எப்பொழுதும் நாங்கள் ஒரே மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம் அல்லவா, துக்கமான செய்திகள். என்ன காரணம்? இந்த பொல்லாத கிரியைகள், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதா இருக்கிறது. அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறபடியால் என்னவாம், இருளான காரியங்களே செய்கிறார்கள் என்றால் அந்த உலகத்தின் கிரியைகளும் பொல்லாதவா இருக்கிறது என்று சொல்லி யோவான் 7 அதிகாரம் 7 கூறுகிறது. இந்த உலகத்தில் உள்ள கிரியைகள் என்று சொன்னா உலகத்தினுடைய மனுஷர்கள், உலகம் ஆருக்குள் இருக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான், ஜனங்களை அடிமைப்படுத்தி அங்கே அவர்களை பொல்லாத கிரியைகள் செய்யும்படியாகத்தான் அங்கே அந்த காரியங்கள் நடக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அழைக்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது, தாழ்த்தும் போது அவர் எங்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் சேமத்தையும் அவர் கொடுப்பார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராயிருக்கிறார். பேதுரு கூறுகிறார் 1 அதிகாரம் 10 ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடர கடவன் என்று கூறுகிறார். பேதுரு அழகாக கூறுகிறார், என்னவாம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் சீசனாய் இருந்த அவர் அதாவது மறுதளித்து பின்பு அவர் தேவனுடைய ஆவியை பெற்று, பரிசுத்த ஆவியை பெற்று திரும்பவுமாக அவர் கர்த்தரிடத்திலே சேர்ந்து அவருக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக அந்த பேதுரு தன்னுடைய வாழ்நாளை அங்கே மாற்றி அர்ப்பணித்த வேளையிலே அவர் எழுதிய இந்த வார்த்தைகள் பாருங்கள், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு, நாங்கள் இந்த ஜீவியத்திலே நன்மைகளை செய்ய வேண்டும், நல்ல உதவிகள் செய்ய வேண்டும், நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆகவே அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், பொல்லாப்புக்கு எங்கள் நாவை காத்து கொள்ள வேண்டும், கபடத்துக்கு எங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும், கபடான எண்ணங்கள் வராதபடி எங்கள் உதடுகளை விலக்கி காத்து நாங்கள் பொல்லாப்பை விட்டு விலகும் போது நாங்கள் நன்மை செய்து சமாதானத்தை தேடி நாங்கள் தொடரக்கூடியதாயிருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருகுமே. அதான் ஆண்டவர் சொன்னார்,
இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் எங்களுக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று நாங்கள் அவங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணும் பொழுது என்னவாம்? சமாதானம் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரும். அவர் கொடுக்கிற சமாதானமே தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். அவர் எங்களுக்குள்ளே வரும்போது அந்த தேவனுடைய வார்த்தையாக அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆகவே எங்களுக்கு அவருடைய சுபாவம் என்னவாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்த காலத்திலே அவர் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். ஜனங்களுடைய வியாதிகளை குணப்படுத்தினார். தன்னிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலை கொடுத்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணப்படுத்தி அங்கே இந்த தேசமெங்கும், இஸ்ரவேல் தேசமெங்கும் அவர் என்ன செய்தாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அன்பானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரே எங்களுடைய சொந்த இரட்சகராக உள்ளத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே கதாநாயகனாக, எங்களுடைய வாழ்வில் முற்றுமாக நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிதாவாக, தகப்பனாக எங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து செய்கிற சுபாவம், அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தபடியினால் எங்களுக்கும் அவருடைய சுபாவத்தை அவர் அருளி செய்வார். ஆகவே அவர் உள்ளே வரும் பொழுது நாங்களும் இயேசு கிறிஸ்துவை போல் மற்றவர்களுக்கு உதவும்படி, நன்மை செய்யும்படி, சமாதானத்தை தேடி அதை நாங்கள் தொடருவோம். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம் அவருடைய முகத்தை நாங்கள் தேடும் பொழுது அவருடைய சமூகம், அதை நாங்கள் நித்தம் தேடுகிறவராக இருக்க வேண்டும். அவர் அது மட்டுமில்ல, அவர் வல்லமை உள்ள நீதியின் சூரியனுமாயிருக்கிறார். எப்படி சூரியனுடைய ஒளியை நாங்கள் பெற்று அதன் நன்மையை அனுபவிக்கிறோமோ, அதே போல் நீதியின் சூரியனாகிய அவருடைய ஒளியை நாம் பெற்று நாங்கள் பிரகாசிப்போம். என்ன அவருடைய வார்த்தை சொல்லுகிறது? அவரை நோக்கி பார்த்தவர்கள் முக பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே யோவான் வெளிப்படுத்தலே அங்கே கூறுகிறார், அவரை தரிசிக்கும் போது அங்கே கூறுகிறார், அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்ததா. வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். அவரை அவர் தரிசித்து அங்கே பார்த்து அந்த தரிசனத்திலே, அங்க வெளிப்படுத்தல் ஆகமத்திலே அங்கே யோவான் கூறுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனங்களே, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள், இன்றைக்கு அவரை ருசி பார்த்த நாங்கள், எங்களுடைய வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எவ்விதமாய் தாவீது ராஜா பாவத்துக்குட்பட்ட பின்பு அவன் மனம் திரும்பி தீர்க்கதரிசியினால் அவருடைய வார்த்தையை கேட்ட போது எவ்வளமாய் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே அவன் வந்து தன்னை ஒப்புவித்து என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, உடைய பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்களும், அவரை ருசி பார்த்த ஜனங்களாகிய நாங்களும் ஒவ்வொருவரும் அவரை நாமத்தை ஏற்றுக்கொண்டு தாழ்த்தி ஜெபிக்கும் போது, அவருடைய முகத்தை தேடி எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, தேவன் எங்களுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவாய் அவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களுடைய பாவங்களை நம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு சேமத்தை கொடுக்கிறார். அதான் அவருடைய வார்த்தையை நாங்கள் முதலாவது பார்த்தோம். அங்கே 2ஆம் நாளாகமத்திலே அங்கு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கூறுகிறபடி, நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேட வேண்டும். முகம் என்று சொல்லும் பொழுது அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்தை தேடும் பொழுதுதான் அவருடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க முடியும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் மகிழ முடியும். அப்பொழுது அந்த பொல்லாத வழிகள், நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் விட்டு விட்டு மனம் திரும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து எங்களோடு பேசுவார். அப்பொழுது அவர் என்ன கூறுகிறார்? அந்த வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உங்களுடைய குடும்பங்களுக்கு அவர் சேமத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே எங்களை ஆராய்ந்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தைக்கென்று. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் சேமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். எங்களுடைய
இருந்தது வாழ்க்கை இன்று நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது அங்கே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுக்கு அவர் சேமத்தை கட்டளையிடுவார். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கூடாக ஆண்டவரே என்னோடும் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் நீர் பேசினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஜபிக்கிறோம். ஆண்டவரே உடைய முகத்தை நாங்கள் நாள்தோறும் தேட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தேடும் பொழுது எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் கபட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. பொல்லாப்புக்கு விலக்கி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இந்த நாட்களிலே செய்தியை கேட்கிறோமே ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய தேசங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சேமம் அற்று போயிட்டப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நாங்கள் ஜபிக்கிறோம். எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை முதலாவது கேட்கிற ஆண்டவரே, முதல் முறையாய் கேட்கிற யாராவது நபர்களுக்கு ஆண்டவரே நீர் பேசும்படியாய், அவருடைய உள்ளத்துக்குள்ளே நீர் வரும்படியாய் ஜபிக்கிறேன். யார் யார் அழைக்கிறார்களோ அவருடைய இருதயத்துக்குள்ளே நீங்க வாசம் பண்ணி ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உணர்த்தி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே நீ சேமத்தை கட்டளையிடும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வதியும். விசேஷமா இந்த ஊழியத்தை செய்கிற உம்முடைய தேவ பிள்ளைகளை நாங்கள் பேர் பேராய் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களிலே சேமம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. அவருடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய நாமத்தை யார் யாருக்கு உரைக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை இரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரே மனம் திரும்புதலை கண்டடையும் தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஊழியம் மென்மேலும் பல்கி பெறகவும் ஆண்டவரே தேசமங்கம் சென்று கண்டமங்கம் சென்று ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக தேவ சித்தம் செய்யும்படியாக இன்னுமாய் அதிகமான பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஆண்டவரை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகல துதிக்கன மகிமை யாவுமக்கே செலுத்துகிறேன். எங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.